உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். தெய்வ பக்தியும் அன்பும் கருணையும் கொண்ட, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய தாராள குணம் கொண்ட துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஆண்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தன நிலைகள், அதாவது பொருளாதார நிலை, குடும்ப ஒற்றுமை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத சொல்ல முடியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது போக தனிப்பட்ட உங்களுடைய மன மகிழ்ச்சி, மன நிறைவு, சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள், தொடர்ந்து நிறைய சுப நிகழ்ச்சிகளை உங்கள் இல்லத்தில் நடக்கிறதுக்கான இந்த சூழல்கள் எல்லாமே இந்த ஆண்டில் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்ற சொல்லலாம். இதெல்லாம் எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள், கிரக நிலைகள். அதாவது இந்த முதல் நாள், அந்த நாள் பார்த்திங்கன்னா சித்திரை 1 ஏப்ரல் 14 காலை 8:35 தான் புத்தாண்டு பிறகு, தமிழ் புத்தாண்டு பிறகுது. ஸோ இந்த பிறக்கிறதே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதனோட சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ரிஷப ராசியில் தான் இந்த ஆண்டு பிறக்குது. அதாவது ரிஷப ராசியை லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு பிறக்குது. நட்சத்திரம், இந்த நட்சத்திர அதிபதி, இந்த ஆண்டோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம், கும்பராசி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான யோக ஸ்தானத்தில் தான் இந்த ஆண்டோடைய நட்சத்திரம் ராசி அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவே முதல் தரமான ஒரு நல்ல ஒரு யோகமான அமைப்பு அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்க முடியும். அதுபோக உங்களுடைய ராசிநாதனோட நிலை எப்பயுமே ஒரு நல்ல துவக்கத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ராசி லக்னாதிபதி நிலையில் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த வகையில் ராசி அதிபதி லக்னாதிபதி ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா, உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ துலா ராசிக்கு உச்சம் பெற்ற சூரியனோட சுக்கிரன் சேர்றது அப்படின்ற பார்த்திங்கன்னா உங்களுக்கே அதை நீங்கள் கிங் மேக்கராக இருந்தால் கூட லேசாக தோணும்ல, நாம் கொஞ்சம் அரசாளுவோம், நாம் கொஞ்சம் நாடாளுவோம், நாம் கொஞ்சம் நிர்வாகத்தை கையில் எடுப்போம் அப்படின்ற விருப்பம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இதனால் வரைக்கும் நீங்கள் பேக்ரவுண்டில் வேலை பார்த்து நீங்கள் ஒரு அரசனை உருவாக்கிட்டு இருந்த நபராக இருந்தீங்க அப்படின்னா, இனிமேல் நீங்களே கிங் மேக்கராக இருந்திருந்தீங்க இல்லையா, நீங்களே இப்போ கிங்காகவும் வர முடியும். குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் கிங்காக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த அமைப்பு கொடுக்குது. நான் துளாராசிக்காரர்களுக்கு, லக்னத்துக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள் மற்றும் லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் பொதுவாகவே சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்று பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் கிங் மேக்கர், அரசர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆளுமை நீங்கள். அதனால் நீங்கள் அரசாளணும், நாம் தலைமை பொறுப்புக்கு வரணும், நமக்கு அந்த இது ஏன் வரல அப்படின்லாம் நினச்சி வருத்தமே படாதீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கும் மேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அரசனுக்கு குருவாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்படின்றதுனால நீங்கள் அந்த தலைமை பொறுப்புகளுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்களே நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஆட்களாக வருவாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்குமே துலா ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறதுமே அதுதான். நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய நபர்கள், அவங்க தலைமை பண்பும் அரசு யோகமும் கொண்ட அவங்க இனி வர்ற காலங்கள் இப்போ இருந்து இந்த ஆண்டுலேருந்து தமிழ் புத்தாண்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிர்ணயிக்கிறவர் தான் தலைமை பொறுப்புக்கு வருவாங்க. ஒரு நிறுவனமாகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், யாருக்கு நீங்கள் பார்த்து அதிகாரம் கொடுக்குறீங்களோ அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கிறவங்களாம் வருவாங்க அப்படின்ற அமைப்பில் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அது உங்களுக்கு உள்ளபடியே சிறந்த ஒரு நீங்கள் எதிர்பார்த்த விஷயம். நமக்கான ஆள் ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறான்டா அப்படின்றது நாம் சொல்கிறத கேட்டு தான் முடிவே எடுப்பான் அப்படின்றது துலா ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய கௌரவமான விஷயம். ஸோ அதெல்லாம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டு துவங்கி ஒரு மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 வைகாசி 12ஆம் தேதி, அதாவது மே 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சியை மிதுனத்தில், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு பார்வை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு வரப்போகிறாரு. கடக ராசியிலேருந்து அவருடைய பார்வை இவ்வளோ நாள் உங்கள் ராசியில் இருந்துட்டு இருந்த 9ஆம் இடத்துலேருந்து கொடுத்த பார்வையை அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கொடுக்க போகிறார்.
2ஆம் இடத்துக்கு குரு பார்வைன்றது நம்ம ராசிக்கு கிடைக்கிறத விட இன்னும் சிறப்பான விஷயம். எதனாலும் கேட்டிங்கன்னா 2ஆம் இடம்ன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். ஸோ தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துலேருந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சிறந்த யோகம். வேறு எதுவுமே தனியாக வேறு எதுவும் எப்படி இருக்குது என்னெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. குரு உச்சம் பெற்றிருக்கிறார் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில். அங்கேருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பார்வையை கொடுத்துட்டாரு. பாஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு அமைப்பு போதும். இந்த ஆண்டு முழுதும் நீங்கள் வேறு லெவலில் வந்து கொடியேற்றி பறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக எல்லா வகையிலையுமே சரி சிறப்பாக இருக்க போகுதுன்றது சிறந்த அடையாளமாக குருவோட நிலையில் நம்ம எடுத்துக்கலாம். ஆண்டு முழுதும் குரு உச்ச வீட்டில் தொடர போகிறார். அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம், பொருளாதாரம், காசு, பணம், முன்னேற்றங்கள், குடும்ப ஒற்றுமை எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சனி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்துல செவ்வாய் புதனோட சேர்ந்துருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. அதுவும் ஒரு சிறப்பான அம்சம்தான். எல்லா வகையிலையும் இந்த கிரகச்சூழல் கோச்சார நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா ராசிக்காரர்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்கான இப்போ இந்த ஆண்டு உங்களுக்காக வந்திருக்கு. உங்கள் சாதனைகள்லாம் அரங்கேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்றத நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியோட, தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழுச்சுபராக வர்றதுனால நல்லவங்க கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டு துவங்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம் சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்பயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும், கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.